வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மகர லக்ன நண்பர்கள். செவ்வாய் கிரகம் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரையும் தனுசு ராசியில சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துல பயணிக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்ப நம்ம மகர லக்னத்துக்கு 12ஆம் இடம் வந்து தனுசு. அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது தூக்கத்தை குறிக்குது, பிரயாணத்தை குறிக்குது. அதே போல நம்ம உறவுகள் அப்படிங்கிறதுலையும் குறிக்குது. 12ஆம் இடம் என்பது வெளிநாடு வேலை, ரகசிய உடன்படிக்கைகள் மற்றும் ரகசிய செயல்பாடுகள், மூலதனம் இதையும் குறிக்குது. இப்போ ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லக்னத்துக்கு வந்து எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு இடர்பாடு தான். லக்னம் சந்திக்கக்கூடிய அவஸ்தை தான் 12ஆம் இடம். லக்னம் என்பது என்ன? சுயபலத்தோட இருப்பது. ஒரு உயிராற்றல் தன்னுடைய சுயபலத்தோட, தன்னுடைய ஆரோக்கியத்தோட, தன்னுடைய தெளிவான சிந்தனையை செயல்படுத்துவதுங்கிறது தான் லக்னம். 12ஆம் இடம்ங்கிறது என்ன? அதை வந்து கெடுக்கிறது, அந்த சக்தியை வந்து செயலிழக்க வைக்கிறது, சக்தியினுடைய குறைபாடுகள் அப்படிங்கிறத காட்டும், அல்லது செலவழிக்கிறது, விரயம் பண்றதுங்கிறத காட்டும். இப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் கிரகம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல போறதுனால வீண் விரயங்கள் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய காலம். இப்ப நமக்கு மகரத்துக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து 1-2 பாதங்கள் அவிட்டம் வந்து மகரத்துல இருக்கு. அதே 3-4 பாதங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு, கும்பத்துல இருக்கு. அப்ப செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கம் பெற்ற நபர்கள் தான் நம்ம. அது எந்த விதத்திலையும் நமக்கு ஒரு பாசிட்டிவான கிரகம் தான். ஆனா அவரு போய் 12ஆம் இடத்துல விரயத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது தான் அந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு மூலதனம் மூலதனம் போட வச்சு அதுல வந்து கஷ்ட நஷ்டங்களையும் அதுல வந்து ரொம்ப அதிருப்தியையும் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 12ஆம் இடம் வேலை செய்யும்போது தான் இந்த செலவு நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம போச்சுன்னு ஏன் சொல்றோம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது 12ஆம் இடம் தான். அதே 12ஆம் இடம் தான் நம்ம கையில இருந்து பொருளை இழக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. அப்ப அந்த 12ஆம் இடம் எந்த விதத்திலேயாவது தொழில் ஸ்தானத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் அது லாபமா மாறும். இப்போ சுக்கிரன் 4, 8, 12ங்கிற கான்செப்டை நம்மளுக்கு வச்சிருக்காரு. மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல பரணி நட்சத்திரமாகவும், 8ஆம் இடத்துல பூர நட்சத்திரமாகவும், 12ஆம் இடத்துல பூராட நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்ப இந்த 4, 8, 12ங்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் கிடையாது. அப்படிப்பட்ட நட்சத்திரத்துல செவ்வாய் மட்டுமல்ல, எந்த கிரகங்கள் வந்தாலுமே நமக்கு அதனுடைய தாக்கங்கள் மைனஸா இருக்கும். இப்ப இன்னும் நம்ம ஜனன ஜாதகத்தை துல்லியமா நம்மளுடைய அஸ்ட்ராலஜி நட்சத்திர சூத்திர முறையில கணிச்சு 12 பாவத்துக்கும் உங்களுக்குன்னு இப்போ ஒரு விதி கொடுப்பனை தெரிகிற மெத்தட் இருக்கு. உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கும். அந்த 12 பாவ உபநட்சத்திரத்துல வந்து இதே சுக்கிரன் வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்புல வந்துட்டாரு அப்படின்னால இன்னும் சுக்கிரன் பலத்த பாதிப்பு பண்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல இப்ப செவ்வாய் இதுல போறதுனால செவ்வாய்க்கு உண்டான குணம் என்ன அப்படின்னா, அவசரப்படுறது, முன்கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, வேகமா செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம், பிடிவாதத்தை ஏற்படுத்துறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு அவசர புத்தியினால ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து ட்ராப் ஆயிடக்கூடாது. எப்பவுமே ஒரு அவசரத்துல செய்யற காரியத்துல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்றதோ, அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பத்தி
அனலைஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு அவகாசம் கூட இல்லாம போறதோ வர்றது. ஸோ அது மாதிரி எமோஷனலி அட்டாச்சு டிசிஷன்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம். இது உறவுகளுக்கும் பொருந்தும், நட்புக்கும் பொருந்தும், கணவன் மனைவி சார்ந்த ஒருத்தருக்கொருத்தர் ஒரு உள்ள வச்சிருக்கிற புரிதலுக்கும் பொருந்தும். ஒரு உறவு நட்புங்கிறது சாஃப்டா இல்லாம ஏன் ஹார்ஷா மாறுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாயினுடைய தாக்கத்தினால்தான். பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சனி இதெல்லாம் உறவு சார்ந்த விஷயத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணினாருங்க அப்படின்னா அதிருப்தியை உண்டாக்குறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம செவ்வாயின்னு எடுக்கும்போது டெக்னாலஜிக்கல் வைஸ் ஒரு எலக்ட்ரானிக்கல் குட்ஸு மற்றும் சர்க்கியூட்டு, ஒரு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைனிங், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, மருத்துவம், பல் மருத்துவம், ஆப்ரேஷன், சர்ஜன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குலையுமே செவ்வாயினுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு. இதே செவ்வாய் சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய ஒரு விரயங்கள்னு எடுத்துக்கணும், இது சார்ந்த செலவுகள்னு எடுத்துக்கணும், இது சார்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய தவறுகள்னு கூட எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சையோ ஆப்ரேஷனோ பண்ணுறது கூட தவறான சிகிச்சையாக முடிஞ்சிருக்கு. அதற்கெல்லாம் இந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பது மிகப்பெரிய காரணகர்த்தான். இப்போ நமக்கு அந்த 12ஆம் பாவத்தில் இந்த கிரகம் 17 நாட்கள் இருந்தாலும் கூட நமது ஜனன ஜாதகப்படி 8-12 தொடர்பில்லாத செவ்வாய் சுக்கிரனாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாது. சில பேருக்கு ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க, சில பேருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு அல்லது அவங்க செய்கிற வேலை வாய்ப்புகள், இதுகள்ல எல்லாம் வெளிநாடு தொடர்புகள், ஆராய்ச்சி கல்வி, இதில் எல்லாம் கூட ஒரு புகழை கொடுக்கும். சில பேருக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். டோட்டலாகவே 12ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு தான் நல்லதில்லையுடைய பணம் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்ற தொழில் பாவங்களுக்கு அது நல்ல இடம். அதனால எல்லாத்துலேயுமே அது கெடுத்துறாரு. அதனால எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஜனனஜாதக கொடுப்பணியை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கோச்சார கிரகங்களினுடைய பலன்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்ஸ். நன்றி, வணக்கம்.